சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யா விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாம் வேணால் திருச்சிக்கு போய் மகாவை தேடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஜய் வந்துட்டு இல்லை வேண்டாம், விக்ரம் வந்து இப்படி தான் வீட்டுக்கு வரணும்னு விதி இருக்குது, அதே மாதிரி மகானியும் கண்டிப்பாக சித்தர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நந்தினி யோசிக்கிறாங்க, எப்படியும் அந்த மகாவை நான் போட்டு தள்ளிடுவேன், விக்ரமை வீட்டுக்குள்ளே வச்சே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. மறுநாள் வந்து விக்ரம் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டுருப்பாரு காரில். அப்போ கரெக்டாக மகா வந்துட்டு விக்ரமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போது விக்ரம் வந்துட்டு நான் தானா, யார் பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தெரியலையா, என் நம்பரை டெலீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அப்போது விக்ரம் வந்துட்டு இல்லை தெரியாமல் டெலீட் ஆகிருக்கோம், நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என் குரலை வச்சு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்க, அப்போ விக்ரம் வந்துட்டு இல்லை எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்குது, ஆனால் யாருன்னு என்னால் சரியாக ரிமைண்ட் பண்ண முடியல, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது என்னோடய பேர் மகா அப்படின்னு சொல்ல, எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் வேணா ஒன்று பண்ணுறீங்களா, உங்களோட ஃபோட்டோவை எனக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு என்னோடய ஃபோட்டோ எதுக்காக, நீங்கள் வழக்கமாக ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் வந்துட்டு மாரியம்மன் கோவிலா, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வழக்கமாக அந்த பக்கம் தான் போவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் அந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா என்னை உடனே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ விக்ரம் வந்துட்டு சரி நான் உடனே அந்த கோவிலுக்கு வரேன், ஆனால் நான் உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு நீங்கள் கோவிலுக்கு வாங்க, அதெல்லாம் நீங்களே கண்டுபிடிப்பீங்க, நீங்களாக என்னை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்கள் ஞாபகத்தில் நான் இருக்கேன்னு அர்த்தம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமா அந்த கோவிலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாரு. அப்போது விக்ரம் அப்படியே ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காரு. எங்கே தாங்க இருக்கீங்க, என்னால் உங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல, அப்போ மகா வந்துட்டு உங்கள் மூளையை கொஞ்சமாவது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு யோசிக்கிறாங்க, இங்கே எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க மட்டும் நம்மக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போது யார் ஃபோன் பேசுகிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த மகா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு விக்ரம் சுற்றி தேடிக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக ஒரு இடத்துல மகா வந்து திரும்பி நின்று ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்களா தான் இருக்கும், இவங்க தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நேராக கிட்ட நடந்து வந்துட்டு இருக்காங்க. மகா வந்துட்டு என்ன நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, விக்ரம் கண்டுபிடிச்சிட்டேன் இதோ வரேன் அப்படின்னு கிட்ட போயிட்டு மகா மேலே கையை வைக்கிறாங்க. கரெக்டாக மகா திரும்பி பார்க்கும்போது விக்ரமோட கனவு கலைஞ்சு போயிடுது. என்ன இது உண்மையாக நடந்த மாதிரியே இருக்கே, எல்லாமே வந்து அப்படியே ரியலாக இருந்த மாதிரியே இருக்கே, யார் அந்த மகா, இன்னும் அந்த கனவு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் இருந்திருந்தா அந்த முகத்தை நாம் பார்த்துருப்போம், நம்ம லைஃப்பில் உண்மையாகவே இருந்த ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கே, ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குது, எப்படி இது ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்லாம் வந்து விக்ரம் ரொம்ப டெப்த்தாக வந்து மகாவை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. யார் அந்த மகா அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவரோட பேக்கை எடுக்கலான்னு வரும்போது அந்த பேக்கில் இருந்து அந்த தாலி வந்து கீழே விழுது. அந்த தாலியை எடுத்து பார்த்துட்டு என்ன இது, யாரோட தாலி இது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. உடனே அந்த தாலியை காமிச்சு யாரோடது கேட்கணும் அப்படின்னு அந்த தாலி எடுத்துக்கிட்டு கீழே வந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து ஸ்வேதா சரவணன் எல்லாரும் வந்து பேசிகிட்ருப்பாங்க விஜய் ஐஸ்வர்யா கிட்ட. அப்போது ஸ்வேதாவும் சரவணனும் வந்து சொல்கிறாங்க விஜய் கிட்ட, நாங்கள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சியில் என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருந்தோன்னு சொன்னால, அங்கே தான் வந்து நாங்கள் முருகன்ற ஒருத்தரை பற்றி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே விக்ரமோட ஷர்ட் வந்து எங்களுக்கு கிடச்சிது, ரொம்ப நாள் கழிச்சு தான் அது விக்ரமோட ஷர்ட்னே வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம், அதனால் நாங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ண கேட்டோம், பொண்ணோட அண்ணனோட ஃபோட்டோவை அனுப்ப சொல்லி கேட்டோம், அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது அது விக்ரம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உடனே நாம் வந்து திருச்சிக்கு கிளம்பி போயிட்டு விக்ரமை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ விஜயும் ஐஸ்வர்யாவும் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு சொல்கிறாங்க, அண்ணா உங்களுக்கு விஷயமே தெரியாதா, விக்ரம் மாமா வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சரவணன் வீட்டுக்கு வந்துட்டாரா, ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ விஜய் வந்துட்டு அது வேற ஒரு டென்ஷனில் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக நந்தினி அங்கே வராங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது விஜய் வந்துட்டு சொல்கிறாங்க, விக்ரமுக்கு பழசெல்லாம் வந்து மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நந்தினி அங்கே வராங்க. நந்தினி வந்து சரவணன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆமாம் விக்ரமுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அவனுக்கு இப்போது என்ன தான் நல்லா ஞாபகம் இருக்குது, அவனுக்கு இப்போ எல்லாமே நான் தான், பாவம் மகாவை நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது, அவனுக்கு ஐஸ்வர்யாவே ஞாபகம் இல்லை, அப்புறம் எப்படி மகாவை ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ சரவணன் வந்துட்டு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போது
அப்போது விக்ரமுக்கு கல்யாணம் ஆனதே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போது நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க, அவனுக்கு மகாவியே ஞாபகம் இல்லை, அப்புறம் எப்படி கல்யாணம் ஆனது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விக்ரம் வந்து கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்து ஸ்வேதாவை பார்க்குறாங்க. ஏய் ஸ்வேதா, நீ எப்படி இங்கே, நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்க, ஸ்வேதாவுக்கு ஒன்றுமே புரியல. ஸ்வேதா கிட்ட பேசிட்டு சரவணனை பார்த்து இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு, அண்ணன் என்ன இப்படி பேசுகிற, அவர் என்னோட ஹஸ்பண்ட் சரவணன் அப்படின்னு சொல்ல, என்னது சரவணனா, எப்போ நீ கல்யாணம் பண்ண, இவ செம கேடி ப்ரோ, இவகிட்ட உஷாராக இருங்க, பாருங்கள் எங்களுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு விக்ரம் சொன்ன உடனே சரவணனுக்கும் ஸ்வேதாக்கும் பெரிய ஷாக்கு. என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு, அம்மா நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயமா தான் பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்தேன், உங்களுக்கு மகான்ற பேரில் யாரையாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்க, நந்தினி அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. விஜய் ஒரு பக்கம், மகான்றவங்க வேறு யாரும் இல்லை, அவங்க உன்னோட ஒய்ஃப் தான் விக்ரம், இது உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ நந்தினி அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு, அம்மா உங்ககிட்ட தான் நான் கேட்டுட்ருக்கேன், மகான்ற பேரில் யாரையாச்சும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நந்தினி, எதுக்குப்பா கேட்குற விக்ரம் அப்படின்னு கேட்க, அப்போ விக்ரம் வந்துட்டு, இல்லைம்மா சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை விடுங்க அப்படின்னு பாக்கெட்டில் இருந்து தாலி எடுத்து காமிக்கிறாங்க. இந்த தாலி யாரோடதுன்னு தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு காமிச்சு கேட்ட உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு யோசிக்கிறாங்க. என்ன இது, இந்த தாலி மாமா மகாக்காக வாங்கினதாச்சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, நந்தினி முன்னாடி நடந்த விஷயத்தை வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. மகாவுக்கு தாலி பிரித்து கோக்கும்போது எல்லாருமே அங்கே இருப்பாங்க, ஆனால் விக்ரம் மட்டும் அங்கே இருக்க மாட்டார். விஜய் அங்கே வந்து, ஆமாம் இந்த விக்ரம் எங்கே தான் போனான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, அப்போ நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க, அந்த விக்ரமுக்கு வந்து மகாவை கல்யாணம் பண்ணதே பிடிக்கல, அதுக்கப்புறம் தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு மட்டும் அவன் ஏன் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, விக்ரம் மேலேருந்து கீழே இறங்கி வராரு. அப்போது அவர் ஒரு ஜுவல் பாக்ஸை வந்து ஐஸ்வர்யா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் தாலி செயின் இருக்கும். மகா பாத்தியா, உன் மேலே பாசமே இல்லாத மாதிரி நடிச்சுட்டு உனக்கு 10 பவுண்டில் தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி மகா கிட்ட காமிக்க, மகா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே விக்ரமை கிட்ட கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்கு கூப்பிட்டா அப்படின்னு விக்ரம் கேட்க, அதுக்கு மகா வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை தாலி செயின் வாங்கி கொடுத்தீங்கல்ல அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா வந்து நீ அந்த கடைக்காரனுக்கு தான் சொல்லணும், எனக்கே சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு போக, நந்தினிக்கு ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனாக இருக்கும். இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா நான் கேட்டுகிட்டே இருக்கேன், இந்த தாலியை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க, அப்போது நந்தினி அமைதியாக நின்றுட்டு இருக்கும் போது கரெக்டாக இன்ஸ்பெக்டர் செல்லம்மா அங்கே வராங்க. இன்ஸ்பெக்டர் செல்லம்மாவை பார்த்த உடனே நந்தினி யோசிக்கிறாங்க, இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா, ஒருவேளை இவ மகாவை பற்றின எல்லா உண்மையும் விக்ரம் கிட்ட சொல்லிடுவாளோ, மகா பற்றி விக்ரமுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.